விளங்கிக்கணும். அதே மாதிரி இந்து மதத்தில் எடுத்துக்கொள்வோமே, இப்ப ஒரு முஸ்லீம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. கூட்டு குடும்பமா இருக்கிறதுனாலயோ தனித்தனி குடும்பமா இருக்கிறதுனாலயோ அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. இந்து சமுதாயத்தில் இருந்து கொண்டார்களே ஆனால் கூட்டு குடும்பமா இருந்தால் வருமான வரி விலக்கு இருக்கு அவங்களுக்கு. தனித்தனி குடும்பமா இருந்தால் வருமான விலக்கு இல்ல. கூட்டு குடும்பமாக இந்துக்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மாத்திரம் வருமான வரியில சலுகை இருக்குன்னு சட்டம் சொல்லுது. வேற எந்த மதத்துக்கும் இது இல்ல. முஸ்லீமுக்கு எப்படி சிலதில் இருக்குது அது மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கக்கூடியவர்களுக்கு வரி இல்ல, வரி சலுகை என்பது இந்துவாய் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் கூட்டு குடும்பமா இருந்தால் அந்த சலுகை கிடைக்காது. ஒரு முஸ்லீம் குடும்பம் கூட்டு குடும்பமா இருந்தால் அந்த சலுகை கிடைக்காது. இந்து குடும்பம் அப்படி இருக்குமே ஆனால் அவர்களுக்கு மாத்திரம் அந்த சலுகை இருக்கிறது என்பது சட்டம் படிச்ச வக்கீல்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு சலுகை நம்ம நாட்டில் இருக்குது. அதே மாதிரி ஒரு யார் வீட்டு பிள்ளையை எடுத்து நான் வளர்க்க நினைக்கிறேன், வளர்ப்பு மகனாக முஸ்லீம் வளர்த்தாண்டு வைங்க, வளர்த்தாண்டு சொன்னா வளர்ப்பு மகனுக்குரிய எந்த ஒரு உரிமையும் அவனுக்கு கிடைக்காது. வளர்ப்பு மகன் என்பதற்கு சில சொத்துரிமை மற்ற விஷயங்கள்லாம் இருக்க, அது கிடைக்காது. கிறிஸ்தவருக்கும் கிடைக்காது. இந்துவா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். இந்துவா இருந்து ஒரு வளர்ப்பு மகனை எடுத்தால் மட்டும்தான் வளர்ப்பு மகன்கிறது மகனுக்கு உரிய உரிமை போக்குவரத்து எல்லாமே கிடைக்கும். இந்துவை தவிர வேற எந்த மதத்துக்காரரா இருந்தாலும் அது கிடையாது. ஏன்னா இந்து மதத்துல சுவிகாரம் இருக்குன்னு இந்து மதம் சொல்லுது. இஸ்லாத்திலையும் கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் சுவிகாரம் இருக்குன்னு சொல்லப்படல. அது எதுக்கு அவங்க எந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்குதோ அவங்க மட்டும் அதை அனுபவிக்கட்டும், சொல்லப்படாதவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி எல்லா மதத்துக்காரர்களுக்குமே இப்படி ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல தனியாத்தான் கொடுத்து வச்சிருக்காங்க, தனித்தனியாத்தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் முஸ்லிம்களுக்கும் பொது சிவில் சட்டத்திலிருந்து ஒரு நாலு விஷயத்துல விளங்கிக்கிறேன். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு கேட்டா எல்லாத்துலயுமே முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. எல்லா சட்டங்களும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அந்த நாட்டில் இருக்குது. எல்லா கிரிமினல் சட்டங்களும் எல்லா சிவில் சட்டங்களுமே இந்து முஸ்லீமுக்கு ஒரே மாதிரியா தான் இருக்குது. சிவில் விஷயங்கள்ல 4 விஷயங்களில் மாத்திரம்தான் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய மதப்படி நடந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது. உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, நான் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கடன் கொடுக்கிறேன் அல்லது கடன் வாங்குறேன், ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறேன். 1 வருஷம் ஆச்சு கொடுக்கல, 2 வருஷம் ஆச்சு கொடுக்கலையா, கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போயிட்டார் அவர். கோர்ட்டுக்கு போனா இது சிவிலா கிரிமினலா? சிவில். கடன் கொடுக்கலாம் சிவில்ல வரும், அடி குத்து வெட்டு கொள்றதுலாம் கிரிமினல்ல வந்துடும். இது உரிமை சம்பந்தப்பட்ட மேட்ரு. அப்ப என்கிட்ட நான் ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறேன், திருப்பி கொடுக்கல, 2 வருஷம் ஆச்சு, அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு போயிட்டாரா? கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லு? நீ 2 வருஷம் ஆச்சா, 13% வட்டி போட்டு 2 வருஷத்துக்குள்ள நீ 10,000 ரூபாய்க்கு 17,000 ரூபாய் கொடுன்னு சொல்லும் கோர்ட்டு. நான் வாங்கினது 10,000 ரூபாய் தான், 17,000 ரூபாய் கூட இல்ல 15,000 ரூபாய் கொடுன்னு கோர்ட்டு தீர்ப்பு அளிக்கும், வட்டியும் சேர்த்து. நான் சொல்றேன், ஐயா நான் முஸ்லீமியா, எங்க மார்க்கத்தில் வட்டி கூடாது, அதனால நீங்க முஸ்லீமா இருக்கிறதுனால எனக்கு வட்டியில இருந்து விதிவிலக்கு கழிச்சு அசலை மட்டும் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டா கோர்ட் ஒத்துக்குருமா? ஒத்துக்கிறாது. அட போல, நீ முஸ்லீமா இருந்தா என்ன, நீ முஸ்லீம் இல்லாட்டி எனக்கு என்ன, வாங்கின கடனுக்கு வட்டி போட்டு தான் கொடுக்கணும். எங்க நாட்டு சட்டம், எல்லாருக்கும் அதான் சட்டம். சிவில் சட்டம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், எல்லாம் முஸ்லீம் கூட குரானை பார்த்து தீர்ப்பளிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. என்ன விஷயம் உங்களுக்கு நமக்குள்ள நடக்குற என்ன விவகாரமா இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு ஆளுடைய இடத்தை, என்னுடைய இடத்தை எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டாரு, 2 பேருமே முஸ்லீம். என்னுடைய இடத்தை எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டாரு, எங்க அண்ணன் இடத்தை நான் எடுத்துக்கிட்டேன். கேஸ் போச்சு கோர்ட்டுக்கு, உங்க குரானை தூக்கிட்டு வாங்க, நீங்க கேட்பாரா? சிவில் மேட்ரு போறாரா? இல்ல, அவர் ஒரு புத்தகம் வச்சிருக்காரு, கிரிமினல் சட்டம் சிவில் சட்டம், அதை படிப்பாரு. இந்த சட்டப்படி இது உனக்கு உள்ளது இல்ல பாரு. அப்ப இது சிவில் தானே? எங்க அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள விவகாரத்தில் எதுக்கு போட்டுக்கிட்டு உங்க இதை திணிக்கிறேன் நான் கேட்க முடியுமா? அதுல பொது சட்டம் தான் இருக்குங்க. பொது சிவில் சட்டம் தான் நாட்டில் எல்லாத்துக்கும் இருக்குது. இது விளங்கிக்கிறேன். எல்லாருக்கும் பொதுவான சிவில் சட்டம் தான் இருக்குது. 4 விஷயங்களில் மாத்திரம்தான் எல்லா மதத்தவர்களுக்கும் அப்படி இருக்குது. முஸ்லிம்களுக்கு 4 விஷயம் ரெண்டாவது நான் சொல்ல வர்றேன். 4 விஷயங்கள்ல மாத்திரம் முஸ்லிம்கள் அவர்கள் மார்க்கப்படி நடந்து கொள்ளலாம். மற்ற உதாரணம் எடுத்துக்கொள்வோமே, நீங்க அதே கடனை உதாரணத்துக்கு வச்சுருவோம். நீங்க உங்கள்கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன், 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் பிறகு கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்டுக்கு போனா நம்ம நாட்டு சட்டப்படி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 3 வருஷத்துக்குள்ள கடன் வாங்கலன்னா கடன் இல்லைன்னு அர்த்தம். நம்ம நாட்டு சட்டப்படி நீங்க 3 ஆண்டுகளுக்குள்ள கடனை வாங்கியிருக்கணும், கடனில் ஒரு பகுதியவாது வாங்கணும். 10,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு வைங்களேன், 10,000 ரூபாய் 3 வருஷத்துக்குள்ள வாங்கி போடணும், வாங்கி போடணுமா? அப்படி வாங்கப்படாமல் விடுபட்டு இருக்குமே ஆனால்
3 வருஷத்துக்கு பிறகு நீங்க கோர்ட்டுக்கு போனா அந்த கடனை கோர்ட் வாங்கி தராது. வாங்கி தருவதற்கு சட்டத்தில் இடம் இல்லை. இது நம்ம நாட்டில் உள்ள பொது சிவில் சட்டம். இஸ்லாமிய சட்டப்படி 3000 வருஷம் ஆனாலும் வாங்கினது கொடுத்து ஆகணும். எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் வாங்கினது தான். வருஷங்கள் தாண்டுவதனால் வாங்கின கடன் இல்லைன்னு போயிடாது. இஸ்லாம் இப்படி சொல்லுது. இந்த சட்டப்படியா தீர்ப்பளிக்க போறாங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் கூட தள்ளுபடி பண்ணு. 5 வருஷம் என்னடா பண்ணி இருந்த, திருப்பி தர முடியாது போ அப்படின்ற முஸ்லிமுக்கும் கிடையாது, இந்துவும் கிடையாது. அப்ப இஸ்லாமிய சட்டப்படி எத்தனை வருஷம் ஆனாலும் கடனை கொடுத்து ஆகணும். கடன்கிறது இந்த உலகம் இல்ல, மறு உலகத்துல போய் கொடுத்து ஆகணுமா. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல கொடுக்காம போயிட்டா கூட அங்க போட்டு எல்லாம் மிதிப்பான், அல்லாட தண்டனை இருக்குன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் எங்க மார்க்க சட்டம். இதன்படி தீர்ப்பளிப்பாங்களா கோர்ட்ல? தீர்ப்பு இது எல்லாரும் ஏத்தன ஆகணும். 3 வருஷத்துக்கு இல்லைன்னா சரி, நம்ம நாட்டு சட்டம் அப்படித்தான் இருக்குது. நானே ஏமாந்திருப்பேன், எங்க மார்க்கப்படி தந்துதான் நான் பேச முடியாது. சட்டம் அப்படித்தான் இருக்கா, ஓகே போயிட்டு இருக்குமா இல்லையா? அப்ப பொது சிவில் சட்டம் தான் இந்த நாட்டில் எல்லாருக்கும் இருக்கிறது. சிவில் விஷயம் லட்சக்கணக்கான சிவில் விஷயங்கள் இருக்கு. இந்த லட்சக்கணக்கான சிவில் மேட்டர்கள்ல 4 மேட்டர்கள்ல மாத்திரம் முஸ்லிம்களுக்கு தனியாக சில சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்துக்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீக்கியர்களுக்கு அவர்களும் இந்து பிரிவுல சேர்க்கப்பட்டாலும் இந்த 3 விஷயத்துல அதுல பிரிச்சு தனியாக கொடுக்கப்படும். அவங்களும் இந்துக்கள் தான். சீக்கியர்கள் அரசியல் சாசனப்படி இந்துக்கள் தான். இந்துக்களா இருந்தாலும் இந்த 3 விஷயத்தை அப்படி பிரிச்சு இதுல அவங்க தலையிடக்கூடாது இப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன இதுல கவனிக்க வேண்டியது கேட்டா, அரசியல் சாசனத்தை உருவாக்குன அந்த சிற்பிகள், ரத்தம் சிந்தியவர்கள், நாட்டினுடைய விடுதலைக்கு போராடியவர்கள் எதை பார்த்தாங்க? இவன் கத்தி வச்சுக்கிட்டு சீக்கியம் வர்றானேன்னு பார்க்கல, தொப்பி வச்சுக்கிட்டு ஒழுங்க கெடுக்கிறான்னு பார்க்கல. அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, நம்ம ஒண்ணு கிடக்க ஒண்ணு தொப்பியை கலட்டுன்னு சொல்ல, கலப்பாவை கலட்டுன்னு சொல்ல, தாடியை வலிச்சிட்டு வான்னு சொல்ல, அவன் எந்திரிச்சு புரட்சி பண்ண, நாட்டுல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர, நாடு துண்டா போவ, அம்மாடி அது வேணாம். நாடு ஒன்னா இருக்கணும். வேற்றுமையில் ஒற்றுமை தான் ஒன்னாக்கி இருக்குமே தவிர, உன்னைய முழு அளவுக்கு எல்லாத்தையும் இழந்துரும் சொன்னா எல்லா பகுதியிலிருந்தும் வரக்கூடிய எதிர்ப்புகள் தேசத்தினுடைய ஒற்றுமையை பாதிச்சிடும். வேணாம், நீ இருந்துக்கப்பா, தேசம் ஒன்னா இருக்கணும். கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி செஞ்சிருக்கிறோம், நமக்கு அந்த அருமை தெரியல. அவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பின்னாடி இந்த விடுதலையை பெற்றதுனால இந்த யூனிட் கெட்டக்கூடாது, இந்த ஒழுங்கு கெட்டக்கூடாது என்பதில் தான் கூடுதலான அக்கறை செலுத்தினாங்க. அதனாலதான் இந்த சிவில் விஷயங்கள்ல 4 விஷயங்கள்ல இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. இது ஒண்ணு. அதனால என்ன நான் கடைசியா சொல்லிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் விரிவா விளக்க வேண்டியிருக்கனால. அடுத்து இன்னொன்னு கவனிக்கணும். இந்த ஒற்றுமைங்கிறாங்கல்ல, யூனிட்டுங்கிறாங்கல்ல, சிவிலை விட யூனிட் கிரிமினலுக்கு தான் ரொம்ப தேவை. நம்ம நாட்டில் பொதுவான கிரிமினல் சட்டம் உண்டுமா சொல்லுங்க பாப்போம். நம்ம நாட்டில் கிரிமினல் சட்டங்கள் பொதுவானதா இருக்குதா? கிடையவே கிடையாது. கிரிமினல் குற்றவியல் சட்டங்கள்லயே வித்தியாசங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது. நீங்க கண் கூட அனுபவிச்சுட்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாநிலத்தில் குற்றம் சொல்லக்கூடியது இன்னொரு மாநிலத்தில் குற்றம் இல்லை. உண்டா இல்லையா? ஒரு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் மேடையை போட்டு காபரே டான்ஸ் நடத்தணும்னு வைங்க, அம்புட்டு பேர் அழுட்டு போயிருவாங்க. அழுட்டு போறோம் இல்ல, சட்டப்படி என்னடா காபரே டான்ஸ் நடத்துறேன். இதையே நான் 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தினேன்னு வைங்க, அள்ளிட்டு போக மாட்டான். 5 ஸ்டார் ஹோட்டல் அது செய்யலாமா? 5 ஸ்டார் இப்ப என்ன சட்டம்? இது கிரிமினலா இல்லையா? காபரே டான்ஸ் நடத்துவது கிரிமினல் குற்றம்னா எல்லாத்துக்கும் குற்றமா இருக்கணும். ஏழைகள் கூடி நடத்தக்கூடிய காபரே டான்ஸ் குற்றம், பணக்காரர்கள் மாத்திரம் பார்க்கக்கூடிய டான்ஸா இருந்தா அது குற்றம் இல்லை என்று ஒரு சட்டம் இருக்குது. இது திருத்த வேணாமா? ஒரே மாதிரியான கிரிமினல் சட்டம் கொண்டு வர வேணாமா? அப்படி இருக்குத நீங்க பாக்குறீங்களே. விபச்சாரம் செய்யக்கூடாது. எங்க செய்யக்கூடாது? 1.5 நாள் ஆட்சியில் செய்யக்கூடாது. 1.5 லட்சம் ரூபாய் ஆட்சியில் செய்யலாம்ல. அது இருந்தா தானே ஸ்டாரு. 5 ஸ்டார்னா 5 ஒவ்வொரு வசதிக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கறான். மதுக்கடை பாரு இருந்தா அது ஒரு ஸ்டாரு, நீச்சல் குளம் இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டாரு. ஸ்டாருங்கிறது என்ன அர்த்தம்? மற்ற இடத்துல இல்லாத ஒரு வசதிக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கறான். விபச்சாரத்துக்கு ஒரு ஸ்டாரு, காபரே டான்ஸுக்கு அது ஒரு ஸ்டாரு, கலை நிகழ்ச்சிக்கு நடத்த அரங்கம் இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டாரு. இப்படியே 5 ஸ்டார் 7 ஸ்டார் கொடுக்கறீங்க. அப்ப ஸ்டார்ல உள்ள அனுமதி ஸ்டார் இல்லாத இடத்துல இல்ல தானே? இதை திருத்தணும். கிரிமினல் விஷயம் இது. பம்பாயில சிவப்பு உலக பகுதி போர்டு போட்டு தொழில் பண்ணலாம். பம்பாய்க்கு போனீங்கன்னா போர்டு போட்டு இங்க ஆந்திரா வேணுமா, கர்நாடகா வேணுமா, 25 வயசுல வேணுமா, 15 வயசுல வேணுமான்னு போர்டு எழுதி, சிரிக்கிறதுக்கு சொல்லல, நெசமாவே போர்டு எழுதி போட்டுக்கிட்டு அவன் வியாபாரம் பண்றான். வாசல் நின்று கூவி இந்த கருவாடு விக்கிற மாதிரி, மாம்பழம் விக்கிற மாதிரி, சீசன்ல மாம்பழம் விக்குமே அந்த மாதிரி விக்கிறானுவோ. எங்க? பம்பாயில. திருச்சியில் விற்க முடியுமா? ஏன் பம்பாய் இந்த திருச்சியும் ஒரே நாடு தானே? பம்பாயில எதை விற்கலாமோ அதையும் திருச்சியில் விற்க கூடாது? செஞ்சு பாக்குறோமா? பம்பாயில
இந்த விபச்சார விடுதி நடத்தலாம். திருச்சியில ஒரு போர்டை போட்டு இங்க எல்லா சரக்கும் கிடைக்கும் வைக்க முடியுமா? என்ன ஒரு நாடுங்கிற ஒற்றுமை ஒற்றுமைன்னா எங்க ஒற்றுமை வரணும்? இந்த மாதிரி கிரிமினல் மேட்டர்கள்